வணக்க மக்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பட்டம் எப்ப தொடங்குது, சோ கார்பட்டத்துல எந்தெந்த நல் ரகத்தை நீங்க நடவு செய்யலாம், கார்பட்டம்ன்றது என்ன, சோ இதுல எவ்வளவு மகசூல் கிடைக்கிறதுதான் இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். சோ நடு சித்திரை முதல் நடு ஆணி வரை கார்பட்டம்னு சொல்லுவாங்க. சோ இந்த சூழலுக்கு ஏற்ற 10 நெல் ரகங்களை பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம கார்பட்டத்துல பார்த்தீங்கன்னா நீங்க அதிகப்படியான மகசூல் ஈட்டலாம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் ஐகான் ஆல்ல செட் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரோன்றது உங்களுக்கு தெளிவா புரியும். சோ லைக் பண்ணாம இருந்தா லைக் பண்ணுங்க, கூடவே அருகாமல் இருக்கிற குரூப்புக்கு ஷேர் பண்ணிடுங்க. 10வது இடத்துல பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை MDU 5 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 95 நாள்ல இருந்து ஒரு 100 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 25 கிலோல இருந்து 30 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. ஒரு நெல் கதிரில எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 200ல இருந்து 250 நெல்மணிகள் வரைக்கும் காணப்படும். மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா 2100 கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பின் சம்பா, தாளடி, குருவை, கார், சொர்ணவாரி பட்டத்துக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையதாங்க இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது. சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை, உர, அழுகல், தண்டு துளைப்பான், புகையானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MDU 5 சொல்லக்கூடிய இந்த நல் ரகம். 9வதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பை ASD 16 சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க. இந்த நல் ரகத்தோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 110 நாள்ல இருந்து ஒரு 115 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. ஒரு நெல் கதிரில எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சராசரியா 200ல இருந்து 250 நெல்மணிகள் வரைக்கும் நீங்கள் காணப்படும். மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா 2200 கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார், நவரை, சொர்ணவாரி, தாளடி, குருவை பட்டத்திற்கு இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூட்டபிளான ஒரு நல் ரகம். வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையதாங்க இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது. சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை, உர, அழுகல், தண்டு துளைப்பான், புகையானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல் ரகங்க. 8வது இடத்தில் இருக்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுதுறை ADT 43 சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110 நாள்ல இருந்து ஒரு 115க்குள்ள அறுவடைக்கு வந்துடும். விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சலாம். ஒரு நெல் கதிரில் எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 முதல் 300 நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும். மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சராசரியா ஒரு ஏக்கருக்கு 2300 கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின் சம்பா, தாளடி, குருவை, சொர்ணவாரி, கார் பட்டத்திற்கு இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையதாங்க இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது. சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை, உர, அழுகல், தண்டு துளைப்பான், புகையானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல் ரகம். 7வது இடத்தில் இருக்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுதுறை ADT 36 சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 105 நாள்ல இருந்து ஒரு 110 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 25 கிலோல இருந்து ஒரு 30 கிலோ உங்களுக்கு தேவைப்படும். மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு 2400 கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம். ஒரு நெல் கதிரில எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 250 முதல் 300 நெல்மணிகள் வரைக்கும் காணப்படும். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பின் சம்பா, நவரை, குருவை, சொர்ணவாரி, கார் பட்டத்திற்கு இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையதாங்க இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது. சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை, உர, அழுகல், தண்டு துளைப்பான், புகையானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுதுறை ADT 36 சொல்லக்கூடிய இந்த நல் ரகம். நம்பர் 6ல இருக்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா KNM 1638 சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க. இந்த நல் ரகத்தோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 120 நாள்ல இருந்து ஒரு 125 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நடவு செய்யறதுக்கு 20 கிலோ விதை இருந்தாவே போதுமானது. ஒரு கதிரில எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 முதல் 250 நெல்மணிகள் வரைக்கும் காணப்படும். மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சராசரியா ஒரு ஏக்கருக்கு 2700 கிலோ வரைக்கும் அதிகபட்ச மகசூல் தரக்கூடிய ஒரு நல் ரகம். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பின் சம்பா, தாளடி, குருவை, கார்க்கு இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 அடியில இருந்து ஒரு 3 அடி வரைக்கும் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நல் ரகத்துக்கு இருக்குங்க. சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை, உர, அழுகல், தண்டு துளைப்பான், புகையானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா KNM 1638 சொல்லக்கூடிய ரகம்.
ஐந்தாவது இடத்துல இருக்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பதி சாரம், அதாவது TPS 5ன்னு சொல்லுவாங்க. இந்த நெல் ரகத்தோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 120 நாள்ல இருந்து ஒரு 125 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 25 கிலோல இருந்து 30 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. ஒரு நெல் கதிரில் எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 250 முதல் 300 நெல்மணிகள் வரைக்குமே இயற்கையாவே காணப்படும். மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா பாத்தீங்கன்னா 2600 கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பின் சம்பா, தாளடி, குருவை, காருக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். நடுத்தர வளர்ச்சி உடையதாக இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை, உரை, அழுகல், தண்டு துளுப்பான், புகையானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தா இந்த திருப்பதி சாரம் சொல்லக்கூடிய TPS 5 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம். நான்காவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேந்திரா MPR 404 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 105 நாள்ல இருந்து ஒரு 110 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. நெல் கதிரில் எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 முதல் 250 நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும். மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா பாத்தீங்கன்னா 2700 கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பின் சம்பா, தாளடி, குருவை, காருக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர குட்ட வளர்ச்சியாக தாங்க இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை, உரை, அழுகல், தண்டு துளைப்பான், புகையான், தத்துப்பூச்சி, மாவு பூச்சிக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகம். மூன்றாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேந்திரா MPR 606 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 நாள்ல இருந்து ஒரு 110 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது. நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சலாம். கதிர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நெல் கதிரில் 250 முதல் 300 நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும். மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா 2700 கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாங்க. நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பின் சம்பா, தாளடி, குருவை, சொர்ணவாரி, கார் பட்டத்திற்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.5 அடியில இருந்து ஒரு 3 அடி வரைக்கும் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை சுருட்டு, தண்டு துளைப்பான், புகையான், தத்துப்பூச்சி, மாவு பூச்சிக்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகம். இரண்டாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுதுறை ADT 37 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 நாள்ல இருந்து ஒரு 105 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை இருந்தாவே போதுமானது. கதிர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நெல் கதிரில 250 முதல் 280 நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும். மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சராசரியா ஒரு ஏக்கருக்கு 2800 கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாங்க. நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா, பின் சம்பா, தாளடி, குருவை, கார் பட்டத்திற்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையதாங்க இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை, உரை, அழுகல், தண்டு துளைப்பான், புகையான், குருத்து பூச்சி, மாவு பூச்சி, தத்து பூச்சிக்கு வைரஸ் நோய்க்கும் ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகங்க. முதலாவதா இருக்கக்கூடிய நெல் ரகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒண்ணு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் போட்டுருங்க. நிறைய விவசாயிகள் வீடியோ பாக்குறீங்க, பட் ஆனா லைக் போட மாட்டீங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோவை உங்க அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கோ இல்ல விவசாய குரூப்லயோ ஷேர் பண்ணிடுங்க. சோ மறக்காம பெல் ஐக்கான ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. நம்ம தினமும் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான விவசாய வீடியோ போட்டுட்டு இருக்கோம். சோ அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரா வந்து சேரும். அதுக்கு நீங்க பெல் ஐக்கான ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. முதலாவதா இருக்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவைக்கோ 51 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 105 நாள்ல இருந்து ஒரு 110 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை இருந்தாவே போதுமானது. நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சலாம். கதிர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நெல் கதிரில் 250 முதல் 300 நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும். மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா 2900 கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாங்க. நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவரை, தாளடி, குருவை, கார் பட்டத்திற்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையதாங்க இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை, உரை, அழுகல், தண்டு துளைப்பான், புகையான், மாவு பூச்சி, தத்துப்பூச்சி, வைரஸ் நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவைக்கோ 51 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. சோ வீடியோ லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன். நெல் ரகங்கள் ஆகட்டும் இருக்கட்டும், இல்ல வேற ஏதாச்சும் நெல் பயிர்ல பிரச்சனையாக இருக்கட்டும், இல்ல வேற ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு அதுக்கான வீடியோவை கூடிய சீக்கிரம் மேக் பண்ணி போட்டுருவேன். அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சோசியல் மீடியா பேஜான டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், வாட்ஸ்அப்ல
லிங்க்ல இணையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப்ல இணையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க தொடர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேட்டிவான நியூஸ்கள் தான் உங்களுக்கு வரும். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. அதில் வந்து உங்க சந்தைகளும் கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோ ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கிராம விவசாயி. நன்றி, வணக்கம், பாய், டாடா.